الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. இன்று நாங்கள் அஸ்லுடைய சில நிபந்தனைகள் பற்றி நாங்கள் பார்ப்போம். அதாவது நாங்கள் முன்பு கூறியிருந்தோம், கியாஸ் என்பதற்கு 4 தூண்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது அல் அஸ்ல், ரெண்டாவது அல் ஃபரா, மூணாவது அல் இல்லா, நாலாவது ஹுக்கும் என்று சொல்லி நாங்கள் சொன்னோம். இப்போ அதில் முதலாவது சொன்னதுதான் அல் அஸ்ல். இப்போ நாங்கள் ஒன்று கியாஸ் பிடிக்கக்குள்ள என்ன செய்யணும், ஒரு அஸ்லில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், கியாஸ் பிடிக்கிறோம். அப்போ அப்படி கியாஸ் பிடிக்கக்குள்ள அந்த அஸ்லுக்குரிய நிபந்தனை என்னன்னு சொன்னால், ومن شرط الأصل أن يكون ثابتا بدليل متفق عليه بين الخصمين. அப்போ அந்த அசுல் அந்த முரண்பட்ட 2 பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றதாக இருக்க வேண்டும். இப்போ உதாரணமாக ஒரு புதிய விஷயம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. அந்த புதிய விஷயத்துக்குரிய தீர்ப்பை நாங்கள் எடுக்க போகக்குள்ள இப்போ எனக்கும் இன்னொரு ஆளுக்கு இடையில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ நாங்கள் 2 பேரும் எதை ஏற்றுக்கொள்வோமோ அதைத்தான் நினைச்சியோம் அந்த அஸ்லாக வச்சு நான் கியாஸ் எடுக்கும். இப்போ நான் அதை அஸ்லாக நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன், என்ற ஹசும் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். அப்போ அவருக்கு இல்சாம் பண்ண முடியாது நான் எடுக்கிற அந்த கியாஸும் மூலமாக. இப்போ அதான் சொல்றாரு, ஒமின் ஷர்த்தில் அஸ்லி அன் யகூன சாபிதன் பிதலீலின் முத்தஃபக்கின் அலைஹ். 2 பேர் அந்த பைனல் ஹஸ்மே, உதாரணமாக கிதாபிலிருந்து ஒரு அஸ்ல் எடுக்கணும், அல்லது சுன்னாவிலிருந்து ஒரு அஸ்ல் எடுக்கணும், அல்லது இஜ்மாவிலிருந்து எடுக்கணும். என்ன இப்போ கியாஸ் செஞ்ச வரையில்லாதே, என்ன கியாஸ் தான் இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது. அப்போ என்ன செய்யலாது, அப்போ ஒருத்தர் கியாஸ் வராது. அப்போ என்ன கொஞ்சம் கியாஸ் பிடிக்க போகிறோம். அப்போ அந்த அடிப்படையில் அப்போ பிதலீலின் முத்தஃபக்கின் அலைஹி என்றால் பைனல் ஹஸ்மேன். அப்போ ஒன்று கிதாபு ஒரு சுன்னா இஜ்மாவிலிருந்து அவர் எடுத்து நிச்சயம் காட்டும். ஏன் லியகூனல் கியாசு ஹுஜ்ஜத்தன் அலல் ஹஸ்ம். அப்போ அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறதன் அஸ்ல, அப்போ அந்த அஸ்ல உள்ள இல்லத்தை சொல்லி, அப்போ அந்த இல்லத்துக்குரிய அந்த 2 கடையில் அந்த இணைக்கக்கூடிய அந்த ஹுக்கும் இல்லத்தையும் சொல்லி அடுத்த ஹுக்குமையும் அவர் சொல்லணும். அப்போ யகூனு முல்சிமன் லில் ஹஸ்ம். ஃபைல்லம் யகுன் ஹுனாக ஹஸ்ம். இப்போ அங்கே 2 பேர் ஆளுக்கால் எது சரி என்று ஒரு பிரச்சனைப்படுற விஷயம் அல்ல. ஒரு விஷயத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கியாஸ் எடுக்க போகிறோம். அது சர்ச்சைக்குரிய விஷயம் இல்லை. அப்படி என்றாலும் ஃபஷர்து சுபூத் ஹுக்மில் அஸ்லி பிதலீலின் யகூலு பிஹில் கியாஸ். அந்த கியாஸில் எது ஆதாரமாக இருக்கணுமோ அந்த ஆதாரத்தை வச்சுத்தான் அந்த ஹுக்குமுடைய அஸ்ல என்ன செய்யும் வரும். அப்போ இதுதான் அந்த அஸ்லுடைய நிபந்தனையாக கொள்ளப்படும். அடுத்ததாக எப்படி அஸ்லுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறதோ அதே போல இல்லத்துக்கும் ஒரு நிபந்தனை இருக்குது. அதாவது ஒரு சட்டத்துக்கு நாங்கள் இந்த தன்மை தான் காரணம் என்று சொல்றோம் தானே, அந்த தன்மை எப்போதெல்லாம் ஏற்படுமோ அந்நேரத்தில் சட்டம் வரும். இப்பதான் கூட அந்த தமிழ்ல எழுதிக்கணும், ஒரு சட்டத்துக்கு காரணமாக கூறப்பட்ட தன்மை காணப்படும் போதெல்லாம் அந்த சட்டம் வர வேண்டும், சட்டமும் வர வேண்டும். அப்ப இதுக்கு சொல்லுவாங்க உசூலியங்கள் அத்தர்த் வல் அக்ஸ் அல்லது அல் இன்திராத் வல் இன்காஸ் என்று சொல்லுவாங்க, அல்லது ஜரையான் என்று சொல்லுவாங்க, அல்லது தவறான் என்று சொல்லுவாங்க. உனக்கு தானே அப்படி பல மாதிரியும் சொல்லுவாங்க. அப்ப எப்ப அந்த தன்மை காணப்படுகிறதோ அப்ப அந்த சட்டம் அங்க என்ன செய்யுது, வருகிறது. அதுதான் அவர் சொல்றார் இமாம் மஹல்லி அவர்கள், ومن شرط العلة أن تضطرد في مدلولاتها فلا تنتقض لفظا ولا معنى. அப்ப அந்த எந்த இல்லத் இருக்குது, மஅலூல் இருக்குது. அந்த மஅலூல்ல இந்த சட்டம் வரும்போதெல்லாம், இந்த இல்லத்து வரும்போதெல்லாம் அந்த சட்டம் வரும். அப்ப அதுக்கு நம்ம இத்ராதுக்கு சொல்றாங்க உஜூதுல் ஹுக்கும் குல்லமா உஜிதல் வஸ்ஃப். அந்த வஸ்ஃப் எங்கே எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்ப அந்த சட்டம் வரும். வஸ்ஃப்னு சொல்றது அல் வஸ்ஃப் அல் முத்தா கவுனுஹு இல்லத்தன். அதாவது எதை நாங்க இல்லான்னு சொல்றோமோ அந்த வஸ்ஃப் அல்லது அந்த தன்மை காணப்படும் போதெல்லாம் அதுக்கு அந்த சட்டமும் வரும். உதாரணமா குல்லமா உஜிதல் இஸ்காரு உஜிதல் மாதா உஜிதல் தஹ்ரீம், அது மாதிரி உதாரணத்துக்கு
இப்போ வேற உதாரணங்களும் சொல்லுவார் இன்ஷா அல்லாஹ். அப்ப அதான் சொல்றார், அன் தத்தரித ஃபி மஅலூலாத்திஹா ஃபலா துன்தகது லஃப்லன் வலா மஅனன். அப்ப ஃபமத்தா இன்தகலத், அப்ப லஃப்லாலேயோ அல்லது கருத்திலேயோ என்ன செய்யக்கூடாது, அது அந்த இது உடையக்கூடாது. அப்படி உடையும் என்றால் அப்ப அது கியாஸ் அல்ல. ஃபமத்தா இன்தகலத் லஃப்லன், ஒரு சொல் ரீதியாக உடைஞ்சு விட்டால், எப்படி பி அன் சதகத்தில் அவுசாஃப், சதகத்தில் அவுசாஃப் அந்த தன்மைகள் பொருந்துகிறது, அல் முஅப்பரு பிஹா அன்ஹா ஃபி சூரத்தின், ஏதோ ஒரு சூரத்தில் பிதூனில் ஹுக்கும், ஹுக்கும் இல்லாமல் என்ன செய்யுது அந்த தன்மை பொருந்துது. அப்படி வந்தால் அப்ப நாங்க இல்லாம அந்த இல்லத்தாக கருதியல. எப்படி ஒரு ஆளை ஒரு பாரமான ஒன்றால ஒரு ஆள் ஒருத்தன் கொண்டுட்டான், அப்ப இதுக்கு என்ன சட்டம், பாரமான ஒன்றால ஒருத்தன் கொண்டுட்டான். அப்ப நாங்க சொல்லுவோம் இது வேணும் என்று கொல்லப்பட்டது, எனவே என்ன செய்யணும், அதுக்கு கிசாஸ் எடுக்கணும். எப்படி கூரான ஒன்றால கொண்டால் எப்படி கிசாஸ் ஏற்படுமோ அதே போல ஒரு பாரமான ஒன்றால் அடிச்சு செத்து போய்த்தான். சில நேரங்களில் பாரமான ஒன்றால் அடிக்கக்குள்ள முதுகுல அங்கஞ்சப்படும், இப்போ வந்து தலையில பட்டுட்டு செத்து போய்த்தான். அப்ப நாங்க சொல்லுவோம் என்ன, உதாரணத்துக்கு ஒரு ஆள் சொன்னால், அப்ப எனவே இது எதுக்கு கியாஸ் பிடிக்க போறோம், கூரான ஒன்றைக்கு கொண்டால் என்ன சட்டமோ அந்த சட்டத்தை நாங்க கியாஸ் பிடிக்க போவோம். அப்ப கியாஸ் பிடிக்க போனோம். அப்ப அங்க சொல்லுவோம், அப்ப நீங்க என்ன காரணம் சொல்ல போறீங்க, அது கத்லு அம்தின் உதுவான், நீங்க காரணம் சொல்லுங்க. எப்படி கத்லு அம்தின் உதுவான், இது மிலேச்சத்தனமான முறையில வேணுமென்று கொண்டது. ஆனால் இது வேற ஒரு சூரத்தில் என்ன செய்யுது என்றால் இதை காரணமா சொல்லல, கத்தில் முசக்கல்ல கிசாஸ் பண்ணணும்ன்றதுக்கு இந்த காரணம் சொல்லல. ஏன், அது வேறொன்றுல உடைஞ்சு போகுது. என்னத்துல, உதாரணமா வாப்பா ஒரு மகனை கொண்டா அவனுக்கு கிசாஸ் எடுக்கணுமா, கிசாஸ் எடுக்க இயலாது. அப்ப என்ன செய்யுது, அவங்க வாலிதியத்து மானியாக இருக்குது. அப்ப நாம சொல்ற இல்லத்து காணப்படுது என்ன, கத்துலு அம்தின் உதுவான், வாப்பா மகனை கொள்ளக்குள்ள கத்துலு அம்தின் உதுவான். ஆனா அப்படி இருந்தும் அந்த கிசாஸ் என்ன செய்யல, வாஜிபாகல்ல. அப்ப எனவே இந்த காரணம் வருகுது, என்ன வருகுது இல்ல, ஹுக்கும் வருகுது இல்ல. ஹுக்கும் என்ன, கிசாஸ். அதான் சொல்ற சதகத்தில் அவுசாஃபுல் முஅப்பரு பிஹா அன்ஹா ஃபி சூரத்தின், ஏதோ ஒரு சூரத்துல இந்த சொல்ல ஒரு தன்மை பொருந்துகிறது. இப்ப வந்த மாதிரி அல் கத்ல் பி முசக்கல்ல என்ன செய்யுது, பொருந்துது. என்ன இப்படி இந்த ஏன் கொள்ளணும்ங்கிறது வரக்குள்ள கத்லு அம்தின் உதுவான் என்று நாம சொல்றோம். ஆனால் பிதூனில் ஹுக்கும், ஆனா ஹுக்கும் என்ன செய்யுது இல்ல, வருகுது இல்ல. அப்ப எந்த சூரத்துல வருது இல்ல, கத்லுல் வாலித் வலதவுல என்ன செய்யுது இல்ல, வருது இல்ல. அப்ப சுருக்கமா சொல்ல போனால் இந்த பாரமான ஒன்றால கொள்ற விஷயத்தை அதுக்கு கிசாஸ் எடுக்கணும். ஏனென்றால் கூரான ஒன்றால கொண்ட மாதிரி என்று நாம காரணம் சொல்லலாம். காரணம் என்ன, வாப்பா மகன் கொள்ளக்குள்ள அவனும் என்ன செய்யறான், அந்த கத்தில் அம்து ஏற்படுகிறது, ஆனால் வாஜிபாகுது. எனவே அந்த சொன்ன இல்லத்து இங்க வருகிறது இல்லை. இது ஒன்று. அவு மானன் அல்லது கருத்துல பி அன் உஜிதல் மானல் முஅல்லலு பிஹி ஃபி சூரத்தின், ஏதோ ஒரு சூரத்துல அந்த மானா காணப்படுகிறது, ஆனா அது என்ன செய்யுது இல்லை, அந்த அதுல ஹுக்கும் காணப்படுது இல்லை. உதாரணமாக நாங்க இப்ப கால்நடைக்கெல்லாம் ஜகாத்து கொடுக்கத்தானே வேணும். அப்ப இதுக்கு நாங்க ஒரு இல்லத்தை சொல்ல போனோம், என்ன சொல்லுவோம், அது ஒரு ஏழை ஹாஜத்தில் ஃபக்கீர், ஒரு ஏழையுடைய அந்த தேவைகளை நிறைவேற்றதுக்காக வேண்டித்தான் என்ன செஞ்சிருக்குது, மார்க்கம் கால்நடைகள்ல ஜகாத்தை கடமையாக்கி. அப்ப இந்த காரணம் சொல்றோமே, சொல்லக்கூடிய இது பொருந்துமா, இடத்துக்கு பொருந்துன்னு வச்சு கொண்டாலும் வேறொரு சூரத்துல என்ன செய்யுது, அது உடைஞ்சு போகுது. எப்படி, ஃபயுகாலு யுன்தகலு ذلك او ينتقل ذلك بوجوده في الجواهر. இப்ப மாணிக்கக்கல் இருக்குது, மாணிக்கக்கல் தோண்டி எடுத்தோன்னா ஜகாத் அதுல வாஜிபா, ஜகாத்து வாஜிப் இல்லை, அதுல ஜக்காத்து வாஜிப் இல்லை. அப்ப அந்த ஹாஜத்து, ஒரு ஏழையுடைய தேவை நிறைவேற்றுங்கிறது இந்த ஜவாஹிர்ல காணப்படுதா இல்லையா, காணப்படுது. ஆனால் அது இவற்றுக்கு என்ன செய்யுது இல்லை, அந்த சட்டம் வருகிறது இல்லை. அப்ப வராதுக்காக வேண்டி அப்ப அந்த இல்லத்தை சொல்லல, அந்த இல்லத்து உடைஞ்சு போயிடுது. أو معنى بأن وجد المعنى المعلل به في صورة بدون الحكم فسد القياس. அப்ப அதுக்கு என்ன செய்யறார் அவர், அதுக்கு அவர் உதாரணம் சொல்றார்.
உதாரணம் எப்படி சொல்லலாம், அல் அவ்வலு எப்படி, அல் அவ்வலு கன் யுகால ஃபில் கத்லி பி முஸக்கலின், ஒரு பாரமான ஒன்றால் கொள்ற விஷயத்தில் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு இன்னஹு கத்லு அம்தின் உதுவானுன், இது மிலேச்சத்தனமான முறையில் அடுத்து வேணும் என்று கொள்றது. அப்போ இதுக்கு காரணம் சொல்கிறோம், ஒரு ஆள் பாரமான ஒன்றில் என்ன செஞ்சா கொண்டா கொல்லப்படணும் தானே, அதுக்குரிய காரணத்தை நாம் என்ன சொல்ல வாரோம், அது கத்தில் அம்து என்று சொல்ல வாரோம். அப்படி சொல்ல ஃபயஜிபுல் கிசாஸ், எனவே அதில் கட்டாயம் கிசாஸ் வாஜிபு. இது மாதிரி கத்லி பில் முஹத்தத், எப்படி கூறான ஒன்று ஒருத்தன் கொலை செய்தா அந்த எப்படி கிசாஸ் இருக்கணுமோ அதே மாதிரி. ஆனால் இது இப்படி இந்த காரணம் சொல்றது சரி வராது. ஏன் ஃபயந்தகிதுதாலிக, இந்த சொன்ன இந்த இல்லத்து இல்லாமல் போகிறது. பி கத்லில் வாலிது வலதஹு, ஒரு தந்தை தன் மான கொண்டால் அதுக்கு கடமை இல்லை. ஏன் காரணம், அந்த கத்லுல் வாலிது வலதுக்கு ஷரால என்ன இல்லை, கிசாஸ் இல்லை, கிசாஸ் இல்லை. ஆனால் இப்ப அங்க சொன்ன காரணம் அங்க காரணம் சொல்லல, கத்ல் பி முஸக்கலுக்கு கத்ல் அம்து உதுவான காரணம் சொல்லல. காரணம் அது இந்த சூரத்துல கத்லுல் வாலிது வலதுங்கிற சூரத்துல அது உடைஞ்சு போகுது. அடுத்த வசானி, இப்ப வசானினா மானன் أو معنى بأن وجد المعنى المعلل به في صورة بدون الحكم இருக்குது. அது والثاني كأن يقال تجب الزكاة في المواشق, அது நஸ் வந்திருக்குது. அதுக்கு காரணம் என்ன சொல்ல போறோம், لدفع حاجة الفقير, ஒரு ஏழையுடைய தேவையை நாங்கள் நிறைவேற்றுறோம். அப்ப இப்படி காரணம் சொன்னா சரி வருமா, சரி வர. ஏன் ஃபயுகாலு, அன்னத்து மறுப்பா சொல்லப்படும், யுன்தகது ذلك بوجوده في الجواهر, மாணிக்க கற்கள்ல அது என்ன செய்யதில்லை, இந்த காரணம் விடப்பட்டு போயிட்டு. ஏன் அதுல ஜகாத் இல்லை, ஏன் ஜவாஹிர்ல அந்த காரணம் சொல்லலாம் தானே, தஃபி ஹாஜத்துல் ஃபக்கீரன். எனவே ஜகாத்து ஃபில் மவாஷிக்கு இதுதான் இல்லத் என்று சொல்ல இயலாது. ஏன் அது ஓரொரு சூரத்தில் அது என்ன செய்தது, அது உடைஞ்சி போகுது. அப்ப என்ன அவர் சொல்றாரு, இது ஷரத்துல் இல்ல. இன்னொன்று ஷரத்துல் ஹுக்கும். ومن شرط الحكم أن يكون مثل العلة في النفي والإثبات. நஃபீலையும் இஸ்பாத்திலையும் என்ன செய்யணும், அது இல்லா மாதிரி இருக்கணும். அதாவது இன் உஜிதத்தில் இல்லா உஜிதல் ஹுக்கும் வைன் இன்தஃபத் இன்தஃபா. அதாவது நஃபி இஸ்பாத்னா என்ன, அந்த இல்லத்து இருந்தால் சட்டம் வரும், அந்த இல்லத்து இல்லை என்றால் சட்டம் இல்லாமல் போய்விடும். والعلة هي الجالبة للحكم, அந்த அது சட்டத்தை எது இழுத்துட்டு வருது, சட்டம் இழுத்து அது இல்லத்து. والحكم هو المجلوب لله, இல்லத்துக்காக வேண்டி அது ஹுக்கும் கொண்டு வரப்படுது. அப்ப ஷரஹ்ல சொல்றாரு في النفي والإثبات لا أي تابعا لها في ذلك إن وجد وإن انتفت انتفى. அது அந்த இல்லத்து உண்டானால் அது இருக்கும், அது இல்லத்து இல்லை என்றால் இல்லாம போய்விடும். والعلة هي الجالبة للحكم بمناسبتها له والحكم هو المجلوب للعلة لما ذكر. அப்ப இதுல நாங்க என்ன காரணம் பண்ண, அப்ப அங்க எப்ப அந்த இல்லத்து காணப்படுதோ அங்க சட்டம் வரும். உதாரணம் எடுத்துக்கொண்டோம், இந்த எது அதுல என்ன கிரேப்ஸ், அதாவது அசீருல் ஐனப், அசீருல் ஐனப் வந்துக்கிட்டு அதில் ஐனபுட சாறு, அதாவது திராட்சை பழத்தின் சாறு. இப்போ அது திராட்சை சாறு இப்போ நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ இது ஹலாலா ஹராமா, இது ஹலால், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த திராட்சை பழம் சாறு அதில் மஸ்து ஏற்படுது, இஸ்காரம் ஏற்படுது. அப்போ நாங்கள் ஹராம்னு சொல்லுவோம். அந்த சாறுல இருந்து அந்த மஸ்து இல்லாமல் போயிட்டு, அப்போ அதை நாங்கள் ஹலால்னு திருப்பி சொல்லுவோம். அப்போ எனவே அந்த இல்லத்து, அந்த இஸ்காரங்கிற இல்லத்து ஏற்படும் போதெல்லாம் அந்த தஹரீம்ங்கிறது என்ன செய்யற ஹுக்கும் ஒன்று அங்கே ஏற்படுது. அதுதான் அவர் சொல்றார், ومن شرط الحكم أن يكون مثل العلة في النفي والإثبات. இதுதான் அவர் அந்த சொல்வதுடைய விளக்கம். இத்துடன் நாங்கள் கியாஸ் சம்பந்தமான பாடங்களை முடித்துக் கொள்வோம். அடுத்த பாடத்துக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். வஃபகக்குமுல்லாஹு ஜமீஅன்.